அதற்காக தர்ஷினியை கடத்தி கொண்டு புதைத்ததாக அவர் சொல்லி இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. வாயக்கட்டி வைத்த கட்டி ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு பெண் குழந்தைண்டா. இவ்வளவு சவாலை தாண்டி அந்த குழந்தை படிச்சு தாதியாக இன்னைக்கு உழைக்கிற ஒரு லெவலுக்கு குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், எப்போதுமே இந்த தொழில இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும். எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லையா? யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க, ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் இது எழுப்பியிருக்கு இல்லையா? ஜின்களோ ஷைத்தான்களோ பேயோ பிசாசோ அதுக்கு காவலாக இருக்கிறது. பலி கொடுத்துத்தான் அவைகளை பெற வேண்டும் என்ற சித்தாந்தம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் மிருகம் அதை விட மோசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்லுது. இதுக்கு எடுத்துக்காட்டாக, இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நம்மளை சுற்றி இருக்கின்ற மனிதர்களோட மனநிலை இதுதானா? படிப்படியாக மனிதன் மிருகமாகிறானா அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இலங்கையிலே நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு கொடூரம் இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று. இப்படியான ஒரு சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே பாருங்கள். பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள். எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். இந்த ஒரு விஷயம் ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு. இப்படியான மனிதர்கள் இருக்கின்ற ஒரு சமூகத்திலேயே நம்ம வாழுதோம், எதனால் இது நடக்குது, இதை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த ஒரு காணொளி. நுவரெலியா மாவட்டத்தில் மந்தார நுவர என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் பிரிவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்துக்கு முன்னால் சிவலிங்கம் தர்ஷினி அப்படின்னு சொல்லி 36 வயது மதிக்க தக்க ஒரு தாதி காணாமல் போனதாக அக்கரப்பத்தன போலீஸிலும் மந்தார நுவர போலீஸிலும் குடும்பத்தவர்கள் கம்ப்ளைண்ட் போடுறாங்க. தர்ஷினியை காணோம், வேலைக்கு போனவ வரவே இல்லை, என்ன ஆனதோ தெரியா, ஒரே பதட்டம், ஒரே பயம். போலீசாரும் கம்ப்ளைண்ட் வாங்கி கொண்டாங்க. எப்படி தொடங்குறது பல்வேறு கோணங்கள்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால நடந்திருக்கும், ஒரு குடும்ப பெண் ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லை. ஏதாவது வெளிநாடு போயிருக்க வாய்ப்புகள் உண்டா? அதுவும் இல்லை. ஏதாவது கடத்தல்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏது பகைகள் உண்டா அப்படின்னு சொல்லி எல்லா கோணங்கள்லையும் கிட்டத்தட்ட 6 மாதமாக துருவி ஆராய்ஞ்சாங்க. எந்த துப்பும் துலக்க முடியல. போலீசாருக்கு ஒரே குழப்பம், என்ன வகையில் இது நடந்திருக்கலாம். இறுதியாக ஒன்று காணாமல் போன பெண்ணே நான் வந்தாச்சு என்று சொல்றது தவிர, அல்லது ஏதாவது ஒரு கும்பல் அல்லது ஒரு தனி மனிதர் கடத்தி இருந்தா அவராக அந்த குழுவாக நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றது தவிர, போலீசாருக்கு இதை எந்த கோணத்தில் கொண்டு போற விசாரிக்கிற தேடுற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு தலையடியாக இருந்தது. அந்த வகையில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளும் போலீசார் அவ பாவிச்ச போனுடைய EMEI நம்பர், இந்த ஒரு விஷயத்துக்காகவே காத்திருந்தாங்க. இந்த ஏங்கில் இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு முன்னாலே இருந்த ஒரே ஒரு வழி. குடும்பங்களும் ஒவ்வொரு நாளும் போலீசாரை விசாரிக்கிறது, என்ன நடந்துச்சு, ஏதாவது கிடைச்சிச்சா, உயிரோட வருவாவா வரமாட்டாவா, எங்க போனா, என்ன உண்மை, என்ன மிகப்பெரிய ஆவலோட போறவங்களுக்கு எப்பவும் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இப்படி இருக்கிற நேரம் 6 மாதங்களுக்கு பிறகு இந்த தர்ஷினி பாவிச்ச போன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. போலீசாருடைய கண்ணை இப்ப திறக்க ஆரம்பிச்சது. உடனடியாக இந்த நம்பரை வச்சு இந்த போன் எங்க இருக்குது, எந்த லொகேஷன்ல ஒர்க் ஆகுது என்பதை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த லொகேஷனுக்கு போய் பல்வேறு தரப்பட்டவர்களை பார்த்து அணுகி உளவு பார்த்து இவங்களை சந்தேகத்துக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிகின்ற ஒருவரை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு பார்த்தா அங்க தர்ஷினி பாவிச்ச அந்த போன் அவர்கிட்ட இருக்குது. அதிர்ச்சி என்னண்டா அவர் சொன்ன காரணங்கள் தான். முதல்ல இந்த பெண் எங்க, இந்த தாதி எங்க, தர்ஷினி எங்கன்னு கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் தான், புதையல் எடுத்து அந்த புதையலை எடுப்பதற்காக உயிர் பலி கொடுக்க வேண்டும், அதற்காக தர்ஷினியை கடத்தி கொண்டு புதைத்ததாக அவர் சொல்லி இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. அங்கு சென்ற போலீசார் இடத்தை பரிசீலனை செய்து அந்த இடத்தில் தர்ஷினியுடைய பிரேதத்தை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இதுக்கடையில் இவர் யார் தெரியுமா? இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷினியோடு அதே வைத்தியசாலையில கடமை புரிகிற சக ஊழியர் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாரு, எப்படி ஏமாத்திருப்பாரு, எப்படி கடத்திருப்பாரு, எப்படி கொலை செய்திருப்பாரு. உண்மையில ஒரு குடும்ப பெண் இல்லையா? இன்னைக்கு அந்த குழந்தைகளுடைய நிலைமை, அந்த கணவனுடைய நிலைமை, எல்லாத்துக்கும் மேல இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவனுக்கு எங்கிருந்து மனசு வந்ததோ தெரியாது இல்லையா? பணத்திற்காக, புதையலுக்காக, பொற்காசுகளுக்காக கூட தொழில் செஞ்ச
ஒரு தங்கச்சாக அல்லது சக சகோதரிகளாக பார்த்து பழகி உதவி செய்ய வேண்டிய இடத்துல தண்ட அற்பமான ஆசைக்கு, பேராசைக்கு ஒரு பெண்ணை வந்து பலி கொடுத்த மனோநிலை இருக்கு இல்லையா, இதுதான் பயங்கரம். இதுதான் மிருகங்கள் கூட இது செய்யாது. மிருகங்கள் கூட அது அல்லாத மற்ற இன மிருகங்களை கூட எவ்வளவு அன்போடும் ஆபத்துக்களின் உதவி செய்யறதை நாங்கள் பார்க்கணும் இல்லையா சோசியல் மீடியாக்கள்ல. இவன் எப்போது மிருகமானான்? கடத்தும் போது என்னத்தை அந்த தாதி நினைச்சிருப்பா இல்லையா? எதுக்கு கடத்துறான், என்ன செய்ய போறான், குடும்பம் கண்முன்ன வந்திருக்கும். உண்மையிலே இப்படியான ஒரு இக்கட்டான சூழல்ல கூட பழகினவனே இந்த கொலையை செய்கிற அந்த சூழல் இருக்குல்ல, கற்பனை செஞ்சு பாருங்களேன், எவ்வளவு வலிக்கிற விஷயமா இருக்கும் இல்லையா? எதுக்காக? புதையலுக்காக. இப்படி இறுதியாக கூட இருந்தவனால இப்படி ஒரு அபாயம் வந்தது என்பது வந்து மிகப்பெரிய துரோகம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல இந்த மலையகத்து மக்களுடைய வாழ்க்கை தரம் நமக்கு தெரியும் இல்லையா? அழுகையும் கண்ணீரும் சேரும் சதியும் சகதியுமாக எதிர்காலம் என்பது என்னன்னு தெரியாம அதுக்குள்ள ஒரு தாதி உருவாகிறதாக இருந்த அந்த பெற்றோர் அவளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் இல்லையா? எவ்வளவு கனவுகளை உருவாக்கி இருக்கணும் இல்லையா? ஒரு அரசு தொழில் என்றது அவங்களுக்கு மிகப்பெரிய வரம். குறுகிய சம்பளத்துல கடுமையாக உழைச்சி, வீடு இல்லை, தோட்டம் இல்லை, இருப்பிடம் இல்லாம தான் வாயக்கட்டி வைத்த கட்டி ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு பெண் குழந்தைண்டா எவ்வளவு சவாலை தாண்டி அந்த குழந்தை படிச்சு தாதியாக வந்து இன்னைக்கு உழைக்கிற ஒரு லெவலுக்கு வந்து குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், எப்போதுமே இந்த தொழில இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும், எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லையா? ஒரு கணப்பொழுதுல ஒரு பேராசைகளை இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க அவனுக்கு எப்படி மனசு வந்தது தெரியாது இல்லையா? இப்போதைக்கு விசாரணை நடத்தப்படுகிறது. மென்மேல் இதுக்கு பின்னால யார் இருந்த, யாருடைய தூண்டுதல நடந்த, இதுக்கு பின்னால எந்த சூனியக்காரன் இருக்கிறான், எந்த விதமாகத்தியா இருக்கிறார் என்ற விஷயம் எல்லாம் போலீசார் எடுத்துக்கொள்வாங்க. நிச்சயமாக இது வலிக்கத்தக்க ஒரு விஷயம். நாம் வாழ்கின்ற சமூகத்தில் இப்படியான மனிதர்கள் இருக்கிறார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க போச்சு? யாரால வந்த வினை இது? யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க? ஏன் இதை செஞ்சாங்க? அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் இது எழுப்பியிருக்கு இல்லையா? உண்மையிலே தர்ஷனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இப்போதைக்கு அவருடைய பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எமது ஃபோன் IMEI நம்பர் நாமும் மறைந்திருக்க வேண்டும், நம்மை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மறைந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அபாயம் என்றால், ஏதாவது குற்றச்செயல் நடந்ததாக இருந்தால் அதன் ஊடாகத்தான் அந்த குற்றங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். 6 மாதங்களுக்கு பின்னால் தர்ஷனுடைய படுகொலை சார்ந்த விஷயங்கள் வெளியே வந்தது மட்டுமல்ல, அதற்கான குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் IMEI நம்பர். ஒவ்வொரு போனுக்கும் அதுக்குரிய இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இலக்கத்தினூடாக போனை கண்காணிக்க முடியும். போன் தொலைந்தால் அது எங்கிருக்கிறது என்பதையும் கண்டுபிடிக்க முடியும். சர்வதேச மொபைல் சாதன அடையாள இலக்கம். எனவே அதை நாம் ஒவ்வொருவரும் எங்களோட ஃபோன் நம்பர் எவ்வளவு பாடமோ அதே போல் என்னுடைய சிம் கார்டுடைய நம்பர் எப்படி பாடமோ அதே போல் ஃபோனுடைய நம்பர் நம்ம பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் என்பது மிக முக்கியமாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே அற்பமான ஆசை அல்லது பேராசை இன்னைக்கு ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு, குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு மனிதனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஃபித்னா, சோதனை, குழப்பம் உண்டு. எனது சமூகத்தின் சோதனையும் குழப்பமும் பணம் என்று சொன்னாங்க. அதே போன்று பரிசுத்த குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும், உங்களை உங்களுடைய பணம் சார்ந்த ஆசைகள் அழித்து விட வேண்டாம் என்று. இன்னைக்கு புதையல் எடுத்ததும் கிடையாது. ஒரு உயிரை கொண்டு சம்பந்தப்பட்டவரும் சிறைவாசம் செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை உருவாகி இருக்கிறது, பணத்தின் மீது கொண்ட ஆசை. எனவே எமக்கு எது உரியதோ அது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்காத எதுக்கும் பிரயத்தனம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலாலானதை நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஹராமானவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்ற கூற்றை கூறுவதோடு, அடுத்த ஒரு காணொளியில உண்மையிலே புதையல் சார்ந்து ஜின்களோ ஷைத்தான்களோ பேயோ பிசாசோ அதுக்கு காவலாக இருக்கிறது, பலி கொடுத்துத்தான் அவைகளை பெற வேண்டும் என்ற சித்தாந்தம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இது காலகாலமாக செய்கின்ற ஒரு விஷயம். ஆனால் யாரும் புதையல் எடுத்ததாக தெரியவில்லை. இதில் இருக்கின்ற யதார்த்தம் என்ன என்பதை மற்றொரு காணொலியில் கண்டிப்பாக பேசலாம் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.